பொறுமையால் எதையும் சாதித்து விட முடியுமா? நம்ம வேடிக்கையாக சொல்லுவாங்கள்ல, பதறும் காரியம் சிதறும். இறைவன்கிட்ட கூட நீங்கள் பூஜை செய்யும்போது பாருங்கள், சில பேர் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, வாசலில் பேப்பர் வரலையா, இமைப்படுத்தும் என் நெஞ்சில் நீங்கள் தான் தாழ் வாழ்க, பால் வந்திருக்கு, ஃபோன் அடிக்குது. மனம் ஒருநிலைப்படுறதில்லை. ஆதிசங்கரரை மத்துவரை நாம் படிப்பதல்ல வாழ்க்கை, அவர்கள் காட்டிய நெறியில் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியது பொறுமை. பொறுமை. பொதுவாக நம்ம எந்த நிகழ்வை தொடங்குகின்ற போதும் ஒரு சின்ன செய்தியை சொல்லுவோம். இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி படித்தேன். குறைவாக பேசு நிறைய சிந்தி, நல்லதே பேசு நல்லதே நடக்கும், நல்லதே நினை நாளும் நன்மை செய்வாய். சின்ன வார்த்தைகள் தான் எவ்வளோ பெரிய விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. இன்றைக்கு நாம் இறைவனை அடைவதற்கான எளிய வழி எது? அதுதான் பார்க்க போகிறோம். இறைவனை அடைவதற்கான எளிய வழி கோபம் குறை. இது நம்ம அடிக்கடி ஜென் படிக்கிறோம், ஓஷோ, ரஜினீஷ் படிக்கிறோம். அண்மையில் நான் படித்த ஒரு அற்புதமான ஆன்மீக வார இதழில் வந்த ஒரு இனிய கட்டுரை, கோபம் குறை, கோபம் குறை. இது வெறும் கோபம் குறைன்னு போட்டிருந்தா பரவாயில்லைங்க. அந்த வார்த்தை இருக்குது பாருங்கள், 100 தர்மத்தை விட 1000 யாகத்தை விட, இது ரொம்ப முக்கியம், 100 தர்மத்தை விட 1000 யாகத்தை விட பொறுமை உயர்ந்தது. நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், பொறுமை கடலினும் பெரிது. கடலுக்கு எல்லையே கிடையாது, பறந்து விரிந்தது. வானத்துக்கும் கடலுக்கும் எல்லை கிடையாது. ஆனால் கடலினும் பெரிது எதிரானா பொறுமை அப்படிங்கிறான். பொறுமையால் எதையும் சாதித்து விட முடியுமா? நம்ம வேடிக்கையாக சொல்லுவாங்கள்ல, பதறும் காரியம் சிதறும். இறைவன்கிட்ட கூட நீங்கள் பூஜை செய்யும்போது பாருங்கள், சில பேர் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, வாசலில் பேப்பர் வரலையா, இமைப்படுத்தும் என் நெஞ்சில் நீங்கள் தான் தாழ் வாழ்க, பால் வந்திருக்கு, ஃபோன் அடிக்குது. மனம் ஒருநிலைப்படுறதில்லை. பக்குவப்படணும். பரபரப்பு கூடாது, படபடப்பு கூடாது. அமைதி அமைதி அமைதி. நான் அடிக்கடி வேடிக்கையாக சொல்வேன், கடலினுடைய அலை அடங்கினால் கடல் தெரியும், நம்முடைய மனம் ஒடுங்கினால் அடங்கினால் கடவுள் கண்ணுக்கு தெரிவார். அப்படின்னா என்ன? பதட்டமே கூடாது. சார், உளவியலில் எழுதுகிறாங்க பாருங்கள், ஒரு குட்டி குரங்கு தாய் குரங்குட்டேருந்து சில விஷயங்களை கேட்டுச்சு. தான் அடுத்த நிலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டு ஒரு விதை இருக்குது பாருங்கள், அந்த விதையை மண்ணுக்குள்ளே நட்டு வச்சு தண்ணி ஊற்றி வேலி வச்சு செப்பனிட்டு அதை பாதுகாத்துது. ஆனால் அது செடியாக வளரவே இல்லை, அதில் மலரவே இல்லை, காய் காய்க்கலை. ஏன் என்ன அப்படின்னு அதுக்கு ஒரே படபடப்பு. ஒரு 3 மாதம் கழித்து தாய் குரங்கிட்ட போனது. உன்னைய மாதிரி நானும் வரணும்னு ஆசைப்பட்டேன், மண்ணுக்குள்ளே விதை விதைத்தேன், தண்ணி ஊற்றினேன், அற்புதமான வேலியிட்டேன், சூரிய வெளிச்சத்திற்கு ஆட்படுத்தினேன், ஆனாலும் செடி வளரவே இல்லை. விதையில் ஏதாவது கோளாறு இருக்க போகுது இல்லை அப்படின்னுது. தண்ணி ஏதாவது சேராமல் இருக்க போகுது இல்லை, மண்ணில் ஏதாவது மாறுபட்டு இருக்க போகுது இல்லை, வேலி சரியாக வைக்காமல் இருக்க போகுது இல்லை. அப்புறம் என்ன தான் உனக்கு பிரச்சனை? அதுதாம்மா தெரியல. இல்லை, இது 3 சேர்ந்து இருந்தால் வந்துடும். பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். ஐயோ, அது மட்டும் என்னால் முடியலம்மா. ஒவ்வொரு நாளும் மண்ணுக்குள்ளே நோண்டி நான் விதைச்ச விதை வளருதா, நான் விதைச்ச வளருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ தாய் குரங்கு சொன்னது, அம்மா, விதையை மண்ணுக்குள் புதைப்பது மட்டும் வேலையல்ல, தண்ணி ஊற்றுவதும் அதற்கான பாதுகாப்பு வேலியிடுவதும் வெளிச்சம் தருவது மட்டுமல்ல, அது வளரும் என்கின்ற நம்பிக்கையோடு பொறுமை காக்க வேண்டும். அதுதான் அச்சாணி. அதை விடுத்து நீ நாள்தோறும் மண்ணை நோண்டி நோண்டி பார்த்தால் விதைத்த விதை எப்படி செடியாக மாறும்? அதுபோலத்தான் இந்த மனக்குரங்கு சில விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு மண்ணை தோண்டி தோண்டி பார்த்த குரங்கு போல இந்த மனக்குரங்கு ஆசைகளில் அல்லல் பட்டு இறைவனை அடையும் வழியை தவிர்க்கிறதுன்னு கதை முடியுது. எவ்வளோ பெரிய வார்த்தை! நாம் இந்த மண்ணுலகில்
மிகப்பெரிய ஞான வேள்வி புரிசராக இருந்த ராமானுஜரை, ரமணரை படிப்பது அல்ல வாழ்க்கை, ஆதிசங்கரரை, மத்துவரை நாம் படிப்பதல்ல வாழ்க்கை, அவர்கள் காட்டிய நெறியில் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியது பொறுமை. பொறுமை. அதான் ஒருத்தர் எழுதுகின்றார், புத்தருடைய வெற்றி வெறும் புலனடக்கத்தில் மட்டுமல்ல, அகிம்சையில் இருந்தது. மகாத்மா காந்தியினுடைய வெற்றிக்கு காரணம் ஞானமும் எளிமையும் மட்டுமல்ல, பொறுமையும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். எனவே நாம் பொறுமையோடு அடியெடுத்தால் ஆண்டவன் நம்மை பல அடி முன்னுக்கு கொண்டு வருவான் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும். மீண்டும் ஆனந்த ஆரம்பத்தில் நாளை சந்திப்போம். வணக்கம்.